நம்ம ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருந்து திருப்பி எடுக்கிறோம். ஆனா என்ன பாஸ்வேர்ட் போட்டோம் அப்படிங்கிறத மறந்து அது எந்த பாஸ்வேர்டா இருந்தாலும், அதாவது நம்பர் லாக்கா இருக்கட்டும், இல்ல பேட்டர்ன் லாக்கா இருக்கட்டும், இல்ல ஃபேஸ் லாக், ஃபிங்கர் பிரிண்ட் எதுவா இருந்தாலும் சரி, இந்த மெத்தட்ல வந்து அது ரிமூவ் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் உங்க மொபைலை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற மெமரி கார்டு, சிம் கார்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல இருக்கிற பவர் பட்டனும், வால்யூம் அப் பட்டன், அதாவது சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ற பட்டனையும் சேமா ஒரே டைம்ல லாங் பிரஸ் பண்ணுங்க. ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் வரைக்கும் நீங்க லாங் பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து அந்த போனோட லோகோ வரும், இல்லைன்னா போனோட நேம் வரும். இன்னும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீபூட்னு இருக்கும், ரெண்டாவது பாத்தீங்கன்னா வைப் டேட்டான்னு இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன் வந்து வைப் ஆல் டேட்டான்னு இருக்கும். அந்த வைப் ஆல் டேட்டா வந்து செலக்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா உங்க போன் இருக்க எல்லா டேட்டாமே எரஸ் ஆயிடும். அதாவது என்னென்ன பாஸ்வேர்ட் போட்டுருக்கீங்களோ எல்லா பாஸ்வேர்டும் எரஸ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற இமெயில் ஐடி முதற்கொண்டு எல்லாம் ரிமூவ் ஆயிடும். என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்களோ அது எல்லாமே ரிமூவ் ஆயிடும். மொபைல்ல இருக்கிற டிஃபால்ட்டா இருக்கிற ஆப்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேக் மெயின் மெனு இருக்கும். இதை செலக்ட் பண்றதுக்கு பவர் பட்டன் வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீபூட்னு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிஸ்டம் ரீபூட்னு வரும், இல்லைன்னா ரீபூட் சிஸ்டம்னு வரும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருங்க, அதுவே ஆன் ஆகிற வரைக்கும். இப்போ உங்களுடைய போன் வந்து ரீபூட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கடையில வாங்கும்போது போன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ரீபூட் ஆகி இங்க வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். மறுபடியும்